அனைவருக்கும் வணக்கம். இது பாகம் 6. இதில் என்ன பதிவு அப்படின்னா, சந்திரனின் நிலை. ஒரு ஜாதகத்தில் லக்னம் பார்த்துட்டோம், லக்னம் நின்ற பாதம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம்? ராசியை கணிதம் செய்யணும்னா சந்திரனை பார்க்கணும். சந்திரனை பார்க்கணும்னா அன்றைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு பார்க்கணும். அந்த சந்திரனின் நம்ம நிலையை பார்க்கணும்னா சூரிய உதயாதி நாளிகையே பார்க்கணும். சூரிய உதயாதி நாளிகைனா குழந்தை பிறந்த நேரத்திலிருந்து அன்றைய சூரிய உதயத்திலிருந்து ஒரு கணிதம் இருக்குது. அந்த கணிதம் நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதை பார்த்தா தான் சூரிய உதயாதி நாளிகை எவ்வாறு கணிதம் செய்யப்பட வேண்டும் என்று புரியும். அந்த சூரிய உதயாதி நாளிகையானது அன்றைய நட்சத்திரத்தின் அளவை விட அதிகமாக இருந்தால் அன்றைய நட்சத்திரமானது அதுவே ஜென்ம நட்சத்திரமாகும். சூரிய உதயாதி நாளிகை அன்றைய நட்சத்திரத்தின் அளவை விட குறைவாக இருந்தால் அந்த நட்சத்திரத்தின் அடுத்த நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரமாக கணிதம் செய்யப்பட வேண்டும். இப்போ இந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் என்று நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த நட்சத்திரத்தின் முழு அளவை நாம் கணிதம் செய்து அதிலிருந்து நாம் என்ன பண்ண வேண்டும்? திசா புத்தி நாம் கணிதம் செய்யப்பட வேண்டும். அப்போ ஆதி அந்த பரம நாளிகை என்பது ஜென்ம நட்சத்திரத்தின் ஆரம்பத்தின் அளவையும் முடிவின் அளவையும் நாம் கணிதம் செய்துவிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசாபுத்தி இருப்போ அதுக்கு அடுத்ததாக நாம் கணிதம் செய்ய வேண்டும். ஜென்ம நட்சத்திரமானது ஜென்ம நட்சத்திரமானது எந்த நட்சத்திரமாக வருகிறதோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதியின் திசையே ஆரம்ப திசையாக அந்த ஜாதகருக்கு வரும். இதையெல்லாம் தெரிந்தால்தான் நாம் ஒரு ஜாதகம் எழுத மிகவும் சுலபமாக இருக்கும். நன்றி.